ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறை படிக்க துவங்குவது எப்படி, இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரினாலே ஒரு ஆவாத சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுதான் ரொம்ப சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அதிக வாஸ்ட், ரொம்ப பெருசு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கடுப்பேற்ற டாபிக் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஹிஸ்ட்ரின்றது கூட ஈஸி தான், நம்ம பொறுத்தவரை நம்மள அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா. ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றத பிரித்து பாருங்களேன். ஹாய் ஸ்டோரி, ஓகேவா? ஹை ஸ்டோரி, ஓகேவா? அப்ப ஸ்டோரி இது ஒரு கதை மாதிரி தான், கதை மாதிரி படிச்சுட்டா ஈஸி தான். அப்ப வரலாற்றை படிக்க துவங்குவது எப்படி அப்படின்னா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்னென்ன டாபிக்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பழங்கால இந்தியா, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, அந்த மாதிரி சொல்லிட்டு உனக்கு ரெண்டு வகையா ஹிஸ்டரி வந்து பிரியும். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போறது வந்து பழங்கால இந்தியாவை படிக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கான ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாடர்ன் இந்தியாவை அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ எப்படி எல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு PDF தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா வந்து சயின்ஸ், தமிழ், சோஷியல் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து உனக்கு வந்து ஒரு PDF மாத்தி ஒரு 6th ஸ்டாண்டர்ட்னா அது தமிழ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒரு PDF தரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு அது புதன்கிழமை போல வந்துடும், ஓகேங்களா? ஸோ புதன்கிழமை போல அந்த PDF நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் வரி கைஸ், புதன்கிழமை உங்களுக்கு அந்த PDF கையில் இருக்கும். ஸோ அது வந்து அன்னைக்கு என்ன ரேட், அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற தகவல் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ரேட் வந்து 100 rupees, அதில் மாற்றம் இல்லை. பட் அது எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வரலாற்றை படிக்க துவங்குவதற்கு முன்னாடி உனக்கு சிலபஸ்ல என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ இத்தனை இந்த 8 தான் பழங்கால இந்தியாவை பொறுத்தவரை. இந்த 8 விஷயங்களை பத்தி மட்டும் தான் என்ன பண்ண போற, நீ படிக்க போற, ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இதை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய 7 டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசர்களை பற்றியது தான், ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 7மே என்ன, அரசர்களை பற்றியது தான். குப்தர்கள் வந்தார்கள், நாட்டை ஆண்டார்கள். அதற்கடுத்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, தென்னிந்திய வரலாறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி படிக்க போறதுதான் அந்த பழங்கால இந்தியாவில் வந்து நீ படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிகளா இருக்கு. சோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதுல எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரையும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை எப்படி வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்றது, இவ்வளோத்தையும் உட்காந்து படிக்கிறவங்க திறமை இருந்தா படிக்கலாம். இதுல எது சிம்பிளா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்க போறேன். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு 15 விஷயத்த சொல்றேன். அந்த 15 விஷயத்துல எப்படி எப்படிலாம் படிக்கலாம், இந்த டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 15 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது வந்து ஒரு क्वेश्चंस பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓ இந்த क्वेश्चनலாம் வருவதற்கான வாய்ப்பு இல்லப்பா, ஓ இந்த மாதிரி क्वेश्चना சார் அன்னைக்கே சொன்னாரு, அப்ப இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குப்பா. அந்த மாதிரி தெரிஞ்சுதான் ஒரு 15 டாபிக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல், கடைசி மற்றும் சிறந்த அரசர்கள். ஆக்சுவலா சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது நம்ம எல்லாருமே படிச்சிடுவோம். அது வந்து 6th to 9th புக்ல இதெல்லாம் கவர் ஆகும். சோ எல்லாமே படிச்சு முடிச்சிருப்பீங்க 10th புக்ல எல்லாம். சோ அதெல்லாம் படிச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த அரசர்களை பத்தி தான் படிப்பீங்க. இந்த அரசர்களை பத்தி நீ படிக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு அரசர்களையும் முதல் அரசர், கடைசி அரசர் மற்றும் சிறந்த அரசர். அதாவது அரசர்கள்ல முதல் அரசர் தான் அந்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பார், கடைசி அரசர் அந்த வம்சத்தை முடிச்சு வச்சிருப்பார். சோ இவர்களை பத்தி கண்டிப்பா கேள்விகள் அமையும். அப்ப முதல் அரசர் யார், அந்த வம்சத்தினுடைய முதல் அரசர் யார், அந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாருன்றது உனக்கு ஒரு கேள்விகளா அமையும். அதே நேரத்துல அந்த எத்தனை பேர் அரசாண்டாங்களோ அதுல வந்து மிகவும் சிறந்த அரசர், மக்களால் அதிகவும் நேசிக்கப்பட்ட அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருப்பாரு. அந்த மாதிரி அரசரை வந்து யாரு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் வைப்பாங்க. சோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குப்த பேரரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குப்த பேரரசனுடைய முதல் அரசர் யாரு, ஸ்ரீகுப்தர் அவர்கள். சோ இரண்டாம் கடைசி அரசர் யாரு, விஷ்ணுகுப்தர். அப்ப குப்த பேரரசினுடைய முதல் அரசர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ குப்த பேரரசினுடைய முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், அதுல வந்து கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர், ஓகேவா? சோ இவர்களில் குப்த பேரரசிலேயே சிறந்த அரசராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், ஓகேவா? ஒரு குப்த பேரரசு தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ குப்த பேரரசினுடைய முதல் அரசரா ஸ்ரீகுப்தர், கடைசி அரசரா விஷ்ணுகுப்தர். சோ இவர்களில் சிறந்த அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர். சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு அரசாட்சியை பத்தி படிக்கிறீங்க, முகலாயர்களை பத்தி படிக்கிறீங்கன்னா முகலாயர்கள் யார், முதல் முகலாயர், அடுத்தது கடைசி யார், அதுல சிறந்த முகலாயர்கள் அந்த அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாத்தையுமே படிச்சு வைங்க, ஓகேவா? சோ அடுத்தது மன்னர்களின் கால வரிசையை பத்தி படிக்கணும். இங்க நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். அதாவது மன்னர்கள் வந்தது, இவருக்கு அடுத்தது இவரு, இவருக்கு அடுத்தது இவரு, இவருக்கு அடுத்தது இவரு, இந்த ஆர்டர் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அதுவும் கேள்விகள் கேட்கலாம் இல்லையா? இல்துமிஷருக்கு அடுத்ததாக டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி புரிந்த பேரரசியார், இடைக்கால இந்தியாவின் பேரரசி. இவங்க தான் இடைக்கால இந்தியாவின் முதல் பெண் அரசியா இருந்தவங்க, ரஷ்யா.
இல்துமிஷுக்கு அடுத்தது. அவருக்கு ஆக்சுவலா ரஷ்யாவுடைய அப்பா தான் யாரு? இல்துமிஷ். அதாவது அந்த அரசாட்சின்றது அவங்களுக்கு அடுத்தடுத்த வாரிசு தான் வரும். சோ அப்ப டெல்லி சுல்தான்கள்ல முதலில் ஆட்சி புரிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் இவர் காலத்துல தான் குதுப் மினார் என்ற ஒரு கல்வி இது வந்து நினைவு சின்னம் வந்து எழுப்ப ஆரம்பிக்கப்பட்டது. எந்த குத்புதீன் ஐபக் என்றவர், குத்புதீன் போது என்னது குதுப் மினார். அந்த குதுப் மினார் இவருடைய காலகட்டத்துல தான் இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனா என்ன பண்ணாரு, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அதான் அவங்க பையன் இல்துமிஷ் வந்து என்ன பண்ணாரு, கம்ப்ளீட் பண்ணி வச்சாரு. அப்போ குதுப் மினாரை கட்டியவர் குத்புதீன் ஐபக், தொடங்கியவர். அதை முடித்து வைத்தவர் யாரு? இல்துமிஷ். சோ இல்துமிஷ்க்கு அடுத்ததா வந்தவங்க ரஷ்யா. ரஷ்யாக்கு அடுத்ததாக டெல்லி சுல்தானியத்துல வந்தவங்க யாரு? பால்பன். சோ அப்ப டெல்லி சுல்தானியத்துல வந்த ஒரு அரசர்களுடைய காலவரிசை வந்து குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். இதுவே கூட உனக்கு என்ன வரும், ஏறு வரிசை இறங்கு வரிசையில் அவர்களுடைய காலவரிசை பத்தி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு தான் இப்ப கூற்று அதை வச்சுலாம் காரணத்தை வச்சுலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சோ அந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முகலாய அரசு. சோ முகலாய அரசு வந்து பார்க்கும்போது முதலில் முகலாய அரசினுடைய முதல் அரசராக இருந்தவர் பாபர். அவருக்கு அடுத்தது ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு அடுத்தது அக்பர். அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு அடுத்தது ஷாஜகான். ஷாஜகானுக்கு அடுத்தது அவுரங்கசீப். சோ எப்படி நமக்கு முன்னாடி இருந்து வரிசை தெரியுதோ அதே மாதிரி இறங்கு வரிசையிலும் ஏறு வரிசையிலும் நமக்கு சொல்லதான் தெரியணும். பின்னாடி இருந்தும் நமக்கு கரெக்டா சொல்ல தெரியணும். அவுரங்கசீப். அவுரங்கசீப்புக்கு முன்னாடி யாரு? ஷாஜகான். ஷாஜகானுக்கு முன்னாடி ஜஹாங்கீர். அவருக்கு முன்னாடி அக்பர், ஹுமாயூன், பாபர். சோ இது முகலாயர்களுடைய மன்னர்களின் காலவரிசை. அப்ப இந்த மாதிரி மன்னர்கள் இந்த காலவரிசையில தான் வந்தாங்க. அப்ப அக்பருக்கு அடுத்தது ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லிட்டு போக தெரியணும். சோ இவர்களுக்கான சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு விஷயத்துல நான் பார்க்கலாம். அப்ப நீ ஃபர்ஸ்ட் மன்னர்களுடைய முதல் மற்றும் கடைசி மற்றும் சிறப்பு மன்னர்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதற்கு மன்னர்களின் காலவரிசை இரண்டாவதா நீ தெரிஞ்சிருக்க வேண்டியது. மூன்றாவது விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மன்னர்களுடைய பட்ட பெயர்கள், இயற்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் கேள்விகள் கேட்பதற்கான அதிக அளவுல வாய்ப்பு வந்து இந்த மாதிரி டாபிக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். குப்தர் காலம், குப்தா அரசுல பாத்தீங்கன்னா குப்தா கிங்டம்ஸ். ஓகேவா? அவர்கள பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யர். அப்ப இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர் விக்ரமாதித்யர். அதே மாதிரி முதலாம் பராந்தக சோழன், ஓகேவா, சோழ வம்சத்தை சேர்ந்தவர் முதலாம் பராந்தகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மன்னருக்கு வந்து சிறப்பு பெயரை என்ன சொல்லுவாங்களா? மதுரை கொண்டான். மதுரை கொண்டான் அப்படின்ற சிறப்பு பெயர் சொல்லுவாங்க. அப்ப முதலாம் பராந்தகன் சோழ மன்னருடைய பெயர் வந்து மதுரை. ஏன்னா சோழ மன்னர்கள் பத்தி படிக்க போறது தென்னிந்திய வரலாறுன்னு ஒரு டாபிக் சொல்லல, அதுல பத்தி தான் படிப்போம். சோ முதலாம் பராந்தகன்றவருடைய பெயர் வந்து என்ன சிறப்பு பெயர்? மதுரை கொண்டான். இங்க பல்லவர் கால வம்சத்தை சேர்ந்த 20 பெயர் கொடுத்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன், இந்த மாதிரி வர்மன், நரசிம்மர், முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிலாம் கொடுத்தாலே அதெல்லாம் பல்லவர் காலத்துது. அதே மாதிரி மகேந்திரவர்மன். சோ இது ரொம்ப முக்கியம். மகேந்திரவர்மனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரக்கார புலி. அப்ப சித்திரக்கார புலி என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யாரு? மகேந்திரவர்மன். அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மாமல்லன் சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? வாதாபி கொண்டான் சொல்லுவாங்க. அப்ப மாமல்லன், வாதாபி கொண்டான் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் மன்னர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன், ஒரு பல்லவ மன்னர். அதே மாதிரி ராஜராஜ சோழன் அவர்கள் தெரியும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர், சோழர்களின் வீர சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டியவர் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெயர் வந்து மும்முடி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பையன் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழனுடைய பெயரை கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை பத்தி லிங்க் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான். அப்ப மதுரை கொண்டான்னா யாரு? முதலாம் பராந்தகன். ஓகேவா? மதுரை கொண்டான்னா யாரு? முதலாம் பராந்தகன். ராஜராஜ சோழனுக்கு பேரு மும்முடி சோழன். ராஜேந்திர சோழன் அவர்களின் பெயர் கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் சொல்லலாம். முதலாம் நரசிம்மவர்மனின் பெயர் மாமல்லன், வாதாபி கொண்டான். நெக்ஸ்ட் சித்திரக்கார புலின்னு யார சொல்லுவாங்க? மகேந்திரவர்மன். இரண்டாம் சந்திரகுப்தருடைய பெயர் விக்ரமாதித்யர். சோ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது புகழ்பெற்ற அரசர்களின் தாய், தந்தை அல்லது பாதுகாவலர். இவர்களை பத்தி படிக்கணும். இப்பதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், மன்னர்களின் காலவரிசையை பத்தி படிக்கும் பொழுது நீ இவருக்கு அடுத்தது இவர், இவருக்கு அடுத்தது இவர்னு படிப்பே. அப்ப தந்தைக்கு அடுத்ததுதான் மகன் வந்திருப்பாரு. அப்ப தந்தை மகனை பத்தி ஈஸியா நீ சொல்லிடுவேன். இவருக்கு தந்தை இவரு, இவருக்கு தந்தை இவருன்னு சொல்லிட்டு. அப்ப அக்பருடைய தந்தை யாருன்னா, அக்பருக்கு முன்னாடி யார் ஆட்சி புரிஞ்சாங்க? இந்த ஸ்லைட்ல பாத்திருப்பல்ல, அக்பருக்கு முன்னாடி யார் ஆட்சி புரிஞ்சாங்க? ஹுமாயூன். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்து இப்போ அக்பரின் தந்தை என்ன? ஹுமாயூன். இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அக்பருடைய தந்தை ஹுமாயூன் வந்து சிறு வயதிலேயே என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அதனால அவருடைய பாதுகாவலரா யார் செயல்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான். அப்ப இந்த கேள்விகள் உனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஓகேவா? அக்பருடைய பாதுகாவலரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான். அப்போ அக்பருடைய அப்பா வந்து சிறு வயதிலேயே, ஹுமாயூன் அவர்கள் வந்து சிறு வயதிலேயே தவறிவிட்டதுனால அவருடைய பாதுகாவலரா வந்து செயல்பட்டவர்களுடைய பெயர்களை வந்து முக்கியமா கேட்பாங்க. அப்ப அக்பருக்கு கார்டியனா இருந்து யார் அக்பரை பாத்துக்கிட்டாரு
யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான் அவர்கள் தான். அடுத்தது சிவாஜியின் பாதுகாவலர். சிவாஜியினுடைய அப்பா அம்மா வந்து சிறு வயசுல அவரை விட்டுட்டு போயிட்டதுனால சிவாஜியினுடைய பாதுகாவலரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். அப்போ இந்த மாதிரி பாதுகாவலர், அதுவும் நான் இப்ப எழுதியிருக்கிறதுலாம் முக்கியமான பாயிண்ட் தான். சோ இதை வச்சுதான் நீ படிக்க போற. இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்க போற அந்த மாதிரி கேள்விகளை. அப்ப அக்பருடைய பாதுகாவலா இருந்தது பைரம் கான், சிவாஜியினுடைய பாதுகாவலரா இருந்தது யாரு? தாதாஜி கொண்டதேவ். அதே மாதிரி ரஷ்யான்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். சோ ரஷ்யாவினுடைய தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா இல்துமிஷ். சோ ஓகேவா, இப்பதான் டெல்லி சுல்தானியத்துல அவங்கள பத்தி சொல்லியிருந்தேன். சாரி, ஆமா, டெல்லி சுல்தானியத்துல அவங்கள பத்தி சொல்லியிருந்தேன். ரஷ்யாவினுடைய தந்தையா இருந்தது யாரு? இல்துமிஷ். இல்துமிஷ் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஓகேவா, சோ ரஷ்யா தான் இடைக்கால இந்தியாவின் முதல் பெண்ணரசியாக திகழ்ந்தவர். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இடைக்கால இந்தியாவின் முதல் பெண்ணரசி என்பவர் யார்? பெண்ணரசியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது யாரு? ரஷ்யா. ஓகேவா, சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது முக்கிய மற்றும் புகழ்பெற்ற நூல்கள். இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். அதுலயும் இந்த நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாகுந்தலம். சாகுந்தலத்தை எழுதியவர் யார்? இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ சாகுந்தலத்தை எழுதியவர் யாரு? காளிதாசர். சாகுந்தலத்தை எழுதியவர் காளிதாசர். ஆமுக்த மால்யதா. ஆமுக்த மால்யதா அப்படின்ற ஒரு நூலை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர். ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கூட இது உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆமுக்த மால்யதான்ற நூலை எழுதியவர் யாரு? கிருஷ்ண தேவராயர். விஜயநகர கிங்டம், விஜயநகர பேரரசை சேர்ந்த கிருஷ்ண தேவராயர். அதே நேரத்தில் சாகுந்தலம் என்ற நூலை எழுதியவர் யாரு? நம்ம காளிதாசர். காளிதாசர் யாருடைய அவையில வந்து புலவரா இருந்தாருன்றதை யோசிச்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுக்கப்புறம் வர ஸ்லைட்லயும் கூட அதுக்கு ஆன்சர் வரும், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது நீ படிக்க வேண்டியது முக்கிய மற்றும் புகழ்பெற்ற அமைச்சர்கள், புலவர்கள், அறிஞர்கள் மற்றும் படைத்தளபதிகள். ஒவ்வொரு அரசவையிலையும் வந்து இவங்க வந்து ஒரு முக்கியமான புலவரா இருந்திருப்பாங்க, முக்கியமான படைத்தளபதியா இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவர்கள் முக்கியமான அமைச்சர்களா தான் இருந்திருப்பாங்க. அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சுக்கோ. இதுல நான் எழுதியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ரிப்பீட் ஆன क्वेश्चंस தான் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏன் இவங்களை வந்து ரொம்ப முக்கியமா கேட்கிறாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இப்ப கிருஷ்ணதேவராயர் அவையும் சரி, சிவாஜியினுடைய அவையிலையும் சரி, கண்டிப்பா 8 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 8 பேரை வச்சுதான் நீ கன்ஃபியூஸ் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கிருஷ்ணதேவராயரின் அவையிலும் சிவாஜி, அதாவது மராட்டிய மன்னர் சிவாஜி, வீர சத்ரபதி சிவாஜியின் அவையிலும் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுல கிருஷ்ணதேவராயர் அவையில இருந்தவங்க வந்து அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக் கஜங்கள், இவங்களை வந்து அஷ்ட பிரதானங்கள். சிவாஜி அவையில இருந்தவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அஷ்ட பிரதானங்கள். கிருஷ்ணதேவராயரின் அவையில இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? அஷ்டதிக் கஜங்கள். அந்த அஷ்டதிக்னா அஷ்டம்னாலே என்ன? 8. அப்ப 8 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அரசவை தான் சிவாஜி, மராட்டிய மன்னர் சிவாஜி அவர்கள் அவையிலும் 8 பேர் தான் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கிருஷ்ணதேவராயரின் அவையில், விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையிலும் எத்தனை பேர் தான் இருந்திருக்காங்க? 8 பேர் தான். அதுல கிருஷ்ணதேவராயரின் அவையில இருந்தவங்கள அஷ்டதிக் கஜங்கள்னு சொல்லுவாங்க. மராட்டிய மன்னர் சிவாஜியினுடைய அவையில இருந்தவங்கள அஷ்ட பிரதான்கள்னு சொல்லுவாங்க. சோ 8 பேர் தான். இதுல ரொம்ப முக்கியமானவர், இந்த கிருஷ்ணதேவராயரின் அவையில இருந்த ரொம்ப முக்கியமானவர் வந்து அல்லசானி பெத்தண்ணா. இது கூட கேட்டிருக்காங்க ஒரு முறை, டிஎன்பிஎஸ்சி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அல்லசானி பெத்தண்ணா என்பவர் யாருடைய அவையில் அமைச்சராக பணிபுரிந்தார் அப்படின்னும் போது கிருஷ்ணதேவராயரின் அவையில், விஜயநகர பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையில தான் அஷ்டதிக் கஜங்கள்ல ஒருவரா இருந்தவர் தான் அல்லசானி பெத்தண்ணா. ஓகேவா, அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி. சார் இதெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்டானா? ஆமா, இந்த பரஞ்சோதி என்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் நரசிம்மவர்மன் ஒரு பல்லவ காலத்து மன்னர். அவர் வந்து என்ன பண்ணாரு? அவருடைய படைத்தளபதியா பரஞ்சோதின்றவர் தான் வச்சுட்டு இருந்தாரு. அந்த பரஞ்சோதின்றவர் தான் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நாளடைவில் 63 நாயன்மார்கள்ல ஒருவரா மாறியவர். ஓகேவா, இந்த பரஞ்சோதி என்பவர் தான் என்ன ஆனாரு? 63 நாயன்மார்கள். அப்ப நாயன்மார்கள்ல மாறி இருக்காரு. இவர் வந்து ஒரு படைத்தளபதியா இருந்து சிவன் தொண்டாற்றி சிவனுக்கு அடியாரா போயிட்டு நாயன்மார்கள்ல போய் சேர்ந்துட்டாரு. 63 நாயன்மார்கள்ல ஒருவரா. இந்த 63 நாயன்மார்கள்ல ஒருவர். ஏன் அதுல அவரை ரொம்ப முக்கியமா சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பேர் வந்து சிறுதொண்டை நாயன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதின்றவர் யாருன்னு சொல்லுவாங்க? சிறுதொண்டை நாயன்மார். ஏன்னா தன்னுடைய மகனுடைய உடல் அந்த கறியவே சமைச்சு பிள்ளை கறி சமைத்து கொடுத்த ஒரு நாயன்மார். பிள்ளை கறி சமைத்து கொடுத்த ஒரு நாயன்மார் தான் யாரு? பரஞ்சோதி. அவர் தான் சிறுதொண்டை நாயன்மார்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்ல சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த பரஞ்சோதின்றவர் யாருடைய படைத்தளபதியா இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா முதலாம் நரேந்திர வர்மனுக்கு. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி, டெல்லி சுல்தானத்தை எடுத்துக்கும் போது அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தலைவரா இருந்தவர் மாலிக் கபூர். ஏன்னா அவரை வந்து தென்னிந்தியாவை நோக்கி அலாவுதீன் கில்ஜி படையெடுத்த முதல் மன்னரே அலாவுதீன் கில்ஜி தான், தென்னிந்தியாவை நோக்கி. அப்படி தென்னிந்தியாவை நோக்கி முதலில் படையெடுத்த அலாவுதீன் கில்ஜிக்கு பெரும் சப்போர்ட்டா, அந்த போர்ல வந்து பெரும் சப்போர்ட்டா இருந்தவர் அவருடைய படைத்தளபதியான மாலிக் கபூர். அதனால அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாலிக் கபூர். இதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஓகே, அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில வந்து
யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா காளிதாசர். இப்பதான் நான் கேட்டேன், காளிதாசர் என்றவர் எந்த நூலை, புகழ்பெற்ற நூலை எழுதியவர்? சாகுந்தலம் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதிய ஒரு புலவர். அவர் யாருடைய அவையில இருந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், குப்தர் காலத்துல இருந்த இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில வந்து அரசவை புலவரா இருந்தார். அதே மாதிரி அக்பரோட அவையில யார் இருந்திருக்காங்கன்னா தான்சேன். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். தான்சேன் என்றவர் ஒரு பெரிய இசை மேதை. தான்சேன் என்ற இசை கவிஞர் யாருடைய இதுல இருந்தாரா? இசை மேதை அக்பருடைய அவையில இருந்தாரா? அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு முகப்பெற்ற புலவர்கள், இசை மேதைகள், அமைச்சர்கள்லாம் இருந்தவங்களை பத்தி கேட்பாங்க. அப்ப முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதியா இருந்தவர் பரஞ்சோதி. அவர் திருத்தொண்டை நாயனார் என்ன அழைக்கப்பட்டார். அவர் வந்து சிறுதொண்டை நாயனார். அவர் 63 நாயன்மார்கள் ஒருவரா மாறினார். அதுக்கப்புறம் மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜியினுடைய இதுல வந்து அவையினுடைய படைத்தளபதி. கிருஷ்ணதேவராயர் அவையிலும் சரி, மராட்டிய மன்னர் வீர சிவாஜியின் அவையிலும் சரி, கண்டிப்பா 8 பேர் இருந்திருப்பாங்க. அவருக்கு அஷ்டதிக் கஜங்கள், இவர் அஷ்ட பிரதானங்கள். அந்த அஷ்டதிக் கஜங்கள்ல முக்கியமானவர் வந்து அல்லசானி பெத்தன்னா. அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தனின் அவையில தான் காளிதாசர் இருந்தாரு. நெக்ஸ்ட் அக்பரின் அவையில் வந்து தான்சேன் இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடுத்தது நீ பார்க்க போறது புதிய முறைகளை அறிமுகப்படுத்தியவர்கள். இது கண்டிப்பா கேட்பான். சோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா, பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர். சோ பாரசீகம்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஈரான் ஒரு நாடு இருக்கு இப்போ, ஆமாவா? ஈரான் நாட்டினுடைய முந்தைய பெயர் தான் என்ன? பாரசீகம். அந்த ஈரான் நாட்டுல பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி கட்டி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பில்டிங்கை வந்து என்ன பண்ணாங்க, டெல்லியில வந்து அறிமுகப்படுத்தினார், டெல்லியில கட்டினார். ஓகேவா? அதனாலதான் வந்து பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? பாபர். அப்போ முகலாயர் ஆட்சியில தான் அதை வந்துச்சு. அப்போ பாரசீகம் அப்படின்னும் பொழுது அது வந்து ஒரு முகலாய நாடு தான். சோ அந்த இடத்துல இருந்து முகலாயர்கள் தான் அதை கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன்லயே கூட வரலாம். சோ பாரசீக கட்டிடக்கலையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் முதல்ல வந்தவர் யார்? பாபர் தான் அதை அறிமுகப்படுத்தினார். அடுத்தது மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி அப்படின்றது வந்து ஒரு வரி விலக்கு. அக்பருடைய காலத்துல கூட நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்குமா, அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. மன்சப்தாரின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். அதை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா படிக்க வேணாம், பட் அக்பரை பத்தி நீ படிக்கும்போது அதை கண்டிப்பா படிச்சிருப்போம். மன்சப்தாரின்ற ஒரு முறையை பயன்படுத்தியது, அது வந்து ஒரு வரி சிஸ்டம். அதை வந்து பயன்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் அவர்கள் தான். அதே மாதிரி தீன் ஹிலாஹி, தீன் ஹிலாஹின்றது என்ன? அக்பர் தான். ஓகேவா? அந்த ஒரு சிஸ்டம். இந்த தீன் ஹிலாஹின்றது என்னன்னா மதம். அதாவது வந்து அந்த காலத்துல வந்து மதவெறிலாம் ரொம்ப இருந்துச்சு, முஸ்லீம் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதவெறிகள் இருந்தது. சோ இந்த மாதிரி மதவெறிகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு இயக்கத்துக்காக தான் வந்து அக்பர் அதை தோற்றுவிச்சார், தீன் ஹிலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆக்சுவலா வந்து அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்துக்களுக்கும் ஃபேவரா பண்ணாரு, முஸ்லீம்களுக்கும் ஃபேவரா பண்ணாரு அக்பர். அது கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா ஹிஸ்டரிலாம் நல்லா புரியும். சோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் இருந்தது, தீன் ஹிலாஹி அப்படின்ட்டு. அது ஆரம்பித்தவர் யாரு? அக்பர். அதே மாதிரி அக்பர் தான் எந்த முறையை, மன்சப்தாரின்ற முறையையும் அறிமுகப்படுத்தியவர். பாரசீக கட்டிடக்கலை அறிமுகப்படுத்தியவர் பாபர். இங்க இன்னொரு விஷயம், இவரை பத்தி நான் சைடுல எழுதி போட்டிருக்கேன். இரண்டாம் தேவராயர்னு ஒருத்தர் இருப்பாருமா, அவரை பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயநகர பேரரசுல இருக்கிறவர். சோ இந்த விஜயநகர பேரரசுல இருக்கிற இவர் வந்து முதல்ல முஸ்லிம்களை ராணுவத்துல என்ன பண்ணாரு? சேர்த்தாரு. அதனால இந்த மாதிரியும் கேள்விகள் வரும், வாய்ப்புகள் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், முக்கிய மற்றும் புகழ்பெற்ற கல்வெட்டுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. சோழர்களை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு தான். அப்ப உத்தரமேரூர் கல்வெட்டை பொறுத்து தான் நமக்கு சோழர்களை பத்தி நமக்கே தெரியாத சில விஷயங்கள் என்ன பண்ணாங்க, கத்து கொடுத்தாங்க. அப்ப நமக்கு தெரியாத சில சோழர்கள் அந்த காலத்துல எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க, என்னெல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து உத்தரமேரூர் கல்வெட்டு தான். அந்த சோழர்களை பத்தின இன்னொரு ஒரு விஷயம், சோழர்கள் எந்த விதமான ஓட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க, குடவோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும். இதெல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க. குடவோலைனா ஒண்ணுமே இல்லை, ஒரு குடத்துல ஓலையில எழுதி போட்டுருவாங்க. இப்ப நான் வந்து அந்த காலத்துல அரசியல்ல நிக்கணும், நான் வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என் பேர் ஒரு ஓலையில எழுதி என்ன பண்ணிடுவேன், ஒரு குடத்துல போட்டுருவேன். அந்த மாதிரி யாரெல்லாம் நிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க பேர் எழுதி அந்த குடத்துல போட்டுருவாங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து யார் பேர் வருதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த இடத்துல செலக்ட் ஆவாங்க. ஓகேவா? அதுதான் குடவோலை சிஸ்டம். சோ இந்த குடவோலை சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த உத்தரமேரூர் கல்வெட்டுல தான் என்ன ஆகுது, ப்ரூஃப் ஆகுது. அப்போ சோழர்களை பற்றி அறிய பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வெட்டு என்னன்னா, அறிய பயன்படும் ஒரு கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு. சேம் குப்தர்கள் அதுவும் ஸ்பெஷல்ல சமுத்திரகுப்தர் என்னெல்லாம் பண்ணாரு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தருடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு அறிய உதவிய ஒரு தூண் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா? அப்ப குப்தர்களை பத்தி கண்டுபிடிச்சது அலகாபாத் தூண் கல்வெட்டு, சோழர்களை பத்தி கண்டுபிடிச்சது உத்தரமேரூர் கல்வெட்டு. இந்த மாதிரி சில கல்வெட்டுகள் தான் இருக்கும், ரொம்ப எல்லாம் இருக்காது. அது ஈஸியா நீங்க படிச்சாலே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 11வது விஷயம், முக்கிய மற்றும் புகழ்பெற்ற கட்டிடங்கள். அதாவது
குதுப் மினார். நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்பதான் நடத்தும் போது குதுப் மினார்ன்ற ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பிச்சது வந்து குத்புதீன் ஐபக். இதுல ஆரம்பிச்சதோட சரி, அதுக்கப்புறமா இறந்துட்டார். அதை கம்ப்ளீட் பண்ணது யாரு? இல்துமிஷ். அப்ப குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இல்துமிஷ் அவர்கள் தான். சோ இந்த மாதிரி முக்கிய புகழ்பெற்ற கட்டிடங்களை யார் கட்டினாங்க? அதே மாதிரி காஞ்சி கைலாசம் நமக்கு தெரியும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை வந்து கட்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அழகா சொல்லிடுவீங்க, ராஜராஜ சோழன். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒண்ணு இருக்கும், அதை கட்டியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேர் நம்ம சொன்னோம் இப்பதான், ராஜராஜ சோழன் அவர்களுடைய பையன் ராஜேந்திர சோழன் அவர்கள் தான். சோ அதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் அப்படின்ற மாதிரி வந்துரும். சோ அதே மாதிரி காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவிலை கட்டியது வந்து இரண்டாம் நரசிம்ம பல்லவ. ஏன்னா காஞ்சினாலே பல்லவர்கள் ஆண்ட ஒரு பூமி தான். சோ அப்ப காஞ்சி கைலாசநாதர் கோவில் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் ஒரு பல்லவ மன்னன் கட்டியது. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம், நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரகுப்தர். நெக்ஸ்ட் மெக்ரலி இரும்பு தூண். இது வந்து யாருடைய காலத்தில் இருந்தது? மெக்ரலி இரும்பு தூண்னா குப்தர்கள் காலத்துல தான். சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் முக்கிய மற்றும் புகழ்பெற்ற கட்டிடங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கும் போது அதெல்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது 12வது முக்கிய மற்றும் புகழ்பெற்ற இடங்கள். ஓகேவா? முணுமுணுக்கும் அரங்கம். இது வந்து ரொம்ப முக்கியம், நிறைய கேட்டிருக்காங்க, ஒரு எக்ஸாம்ஸ்ல கூட கேட்டிருக்காங்க. முணுமுணுக்கும் அரங்கம் வந்து கோல்கும்பாஸ் சொல்லுவாங்க. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற இடம் வந்து ரெய்கார் கோட்டை. அக்பர் பிறந்த இடம் வந்து அமர்கோட். சும்மா அதாவது வந்து படிக்கும் போது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு முக்கியமான லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். சோ நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுறனா இதை விட்டுடலாம், ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மன்னர்களின் கொடுங்கோன்மை. ஓகேவா? ஒரு சில மன்னர்கள் வந்து அப்பெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா தான் ஆட்சி பண்ணாங்க. ரொம்ப அவங்கள பார்த்தாலே மக்கள் பயப்படுற அளவுக்கு ஆட்சி பண்ணாங்க. அதுல வந்து ஒரு கொடுங்கோன்மையான மன்னர் வந்து முகலாய ஆட்சியில் வந்து அவுரங்கசீப் அவர்கள் இருப்பாங்க. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொன்றவர். அதாவது இது வந்து ரொம்ப முக்கியம். அவுரங்கசீப்பே வந்து ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி புரிந்தவர். அதுல சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொன்றவர் யாரு? அவுரங்கசீப் தான். அதே மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெகநாதர் கோவில் எங்க இருக்குன்னு கூட கேட்பாங்க. சோ ஜெகநாதர் கோவில் இருப்பது ஒடிஷாவில் உள்ள பூரி என்ற இடத்துல. அந்த பூரி ஜெகநாதர் கோவிலை வந்து இடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா? ஃபெரோஷா துக்ளக். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு மன்னர்களுடைய கொடுங்கோன்மை. அந்த மாதிரி தான் ஜிசியா வரின்னு ஒரு வரி இருந்தது. ஓகேவா? முகலாயர்கள் ஆட்சி அப்போ ஜிசியா வரின்னு ஒரு வரி இருந்தது. அந்த வரியை வந்து ஒழிச்சாரு யார்? அக்பர் வந்து வேணாம், ஜிசியா வரி எல்லாம் என்ன பண்ணாதீங்க, மக்கள் மேல திணிக்காதீங்க. ஆக்சுவலா இந்துக்கள் வந்து எங்கன்னா புனித யாத்திரை போனோம்னா அந்த வரி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. வரி வந்து கட்டிட்டு தான் புனித யாத்திரைக்கு போகணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து வேணாம். அக்பர் வந்து இந்த மாதிரி மதவெறிலாம் வேணாம் என்னுடைய ஆட்சி காலத்துல. சோ இந்துக்கள் அப்படியே இருந்துக்கிட்டோம், முஸ்லிம்கள் அப்படியே இருந்துக்கிட்டோம் சொல்லிட்டு அந்த வரியெல்லாம் ஒழிச்சு எல்லாரையுமே நல்லபடியா நல்வழியில எடுத்துட்டு போனாரு அக்பர். ஆனா அவருக்கு அடுத்து வந்து அவுரங்கசீப் அதெல்லாம் முடியாது, மறுபடியும் என்ன போடு, ஜிசியா வரிய போடு. ஏன்னா அவுரங்கசீப் தான் ரொம்ப கெட்டவர் நம்ம பார்த்துட்டோமே. சீக்கிய குரு தேஜ் பகதூரியை கொன்றவர் அவர் தான். சோ திருப்பி அந்த ஜிசியா வரியை அறிமுகப்படுத்தியவர் யாரு? அவுரங்கசீப்பே தான். சோ அதை ஒழித்தவர் வந்து அக்பர். அடுத்தது தைமூர் படையெடுப்பு. இந்த மாதிரியும் சில क्वेश्चंस கேட்கலாம். இம்பார்ட்டன்ட். தைமூர் படையெடுப்பு அதாவது சும்மா எடுக்க மாட்டாங்க. சும்மா அந்த தைமூர் படையெடுப்பு எடுத்த ஆண்டு வந்து 1398. எந்த இது மேல எடுத்தாங்க? டெல்லி மீது எடுத்தாங்க. சோ தைமூர்ன்ற ஒரு அரசர் வந்து டெல்லி மீது பற்று கொண்டு, டெல்லி மீது ஆசைப்பட்டு, பற்றுன்னா அது வந்து இப்ப இருக்கிற தேசப்பற்று நாட்டுப்பற்று மாதிரி இல்ல, ஆசைப்பட்டு அங்க போய் என்ன பண்ணாரா? போராடி அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையுமே சுரண்டிட்டு வந்தார். சோ அந்த தைமூர் படையெடுப்பு நடந்த ஆண்டு கேட்கலாம். அதே மாதிரி தான் நாதிர் ஷா படையெடுப்பு மிகப்பெரிய பேரழிவு சந்திச்ச ஒரு படையெடுப்பு தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பத்தியும் நமக்கு என்ன பண்ணலாம், முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கலாம். நெக்ஸ்ட் முக்கிய போர்கள், படையெடுப்பு, போர் முறைகள், போர் யுத்திகள். அப்ப வந்து அந்த காலத்துல வந்து போர்கள்லாம் நடக்கும் போது சில அரசர்கள் சில விசித்திரமான போர் முறைகளை பயன்படுத்தி ஜெயிச்சாங்க. அந்த வகையில மராட்டிய மன்னர் சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் வந்து ஜெயிச்ச ஒரு முறை தான், போர் முறை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறை. அப்போ கொரில்லா போர் முறை எந்த அரசரால் வந்து இது பண்ண பழக்கப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வீர சிவாஜி. ஓகேவா? சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள். அதே மாதிரி முதலாம் பானிபட் போர், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். ஏன் அப்படின்னா சுல்தான்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து முகலாயர்களுடைய ஆட்சி தொடங்கியது. ஓகேவா? முதல் பானிபட் போர் அப்பதான் யார் வந்தாங்க? சுல்தான் அடக்கி ஒடுக்கி முகலாயர் வந்து துளிர்த்து வந்தாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். அது வந்து அதுல வந்து பீரங்கி படை இருந்ததுனாலதான் வெற்றி காண முடிந்தது. முகலாயர்களால் என்ன பண்ண முடிந்தது? வெற்றி காண முடிந்தது முதல் பானிபட் போர்ல. சோ முதல் பானிபட் போர் யாருக்கும் நடந்ததுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடி அவர்களுக்கும் நடந்தது. சோ சுல்தான்களுடைய ஆட்சியை முடிவுக்கு எடுத்துட்டு வந்து யார் ஜெயிச்சாங்க? முகலாயர்கள் ஜெயிச்ச ஒரு இடம் முதல் பானிபட் போர்ல. சோ முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நமக்கு அந்த பானிபட் போர் நடந்த ஆண்டுகள்லாம் கூட கேட்கலாம். இப்ப தலைக்கோட்டை போர் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். தலைக்கோட்டை போர் நடந்தது 1565. ஏன்னா விஜயநகர பேரரசின் அழிவிற்கு காரணமா இருந்ததுதான் இந்த தலைக்கோட்டை போர். அதனாலதான் அது முக்கியம், கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமா உள்ளது. விஜயநகர பேரரசுன்றதே வந்து என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிச்சு அந்த தலைக்கோட்டை போர்னாலதான். அதனால
அந்த ஒரு வருஷம் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி தான் முதல் பானிபட் போரையும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 2 ஸ்லைடு தான் பார்த்துடலாம். பெயர்கள் மற்றும் சொற்களுக்கான பொருள் இது கேட்பாங்கம்மா. உலகத்தின் அரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஷாஜகான் அவர்கள் தான். உலகத்தின் அரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஷாஜகான். அதே மாதிரி ஜாகிருதீன், ஜாகிருதீன்னா நம்பிக்கையை காப்பவர் என்ற அர்த்தம். ஷாஜகான் என்றால் உலகத்தின் அரசர், ஜாகிருதீன் என்றால் நம்பிக்கையை காப்பவர். விஜயநகரம், விஜயனால வெற்றி, அப்போ வெற்றியின் நகரம் தான் விஜயநகரம். ஓகேவா? சத்ரபதி சிவாஜி அவர்களை பார்த்திருப்பீங்க. அதுல சத்ர அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா குடை, பதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவன், அப்போ குடை தலைவன். இந்த மாதிரி ஒரு சில பேர்களுக்கான அர்த்தம் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமா இது கேட்பாங்க. ஷாஜகான் அப்படின்னா என்ன? உலகத்தின் அரசர். அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள், ஒரு அரச காலத்துல வந்து வெளிநாட்டு பயணிகள் வந்து அவர்களை பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு நூல்களா எழுதி அடுத்தவங்களுக்கு புரிய வச்சாங்க. அந்த மாதிரி பாகியான் என்ற வெளிநாட்டு பயணி யாருடைய அரச காலத்துல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குப்தர் அவர்களுடைய காலத்துலதான். அப்ப பாகியான்ற ஒரு வெளிநாட்டு பயணி யாருடைய அரச காலத்துல வந்தாங்க? குப்தர்களுடைய காலத்துல. அதே மாதிரி மார்க்கோ போலோ, இது ரொம்ப முக்கியம். மார்க்கோ போலோ கேட்பாங்க யாருடைய அரசவையில வந்தாங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல. பாண்டியர்கள் காலத்துல மிக சிறந்த தொழிலாக விளங்கியது எதுன்றது எல்லாருக்குமே தெரியும், முத்து குளித்தல். அதாவது வந்து கடல்ல இறங்கி முத்தை வந்து எடுப்பாங்க. அந்த முத்து குளித்தல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடந்துச்சு அந்த பாண்டியர் காலத்துல. அதை பத்தி தன்னுடைய நூல்ல பெருமையா பேசினவர் யாரு? மார்க்கோ போலோ. அப்ப மார்க்கோ போலோ பாண்டியர் காலத்துல வந்தாங்க. பாகியான்றவர் யார் காலத்துல வந்தாங்க? குப்தர்கள் காலத்துல. இதுல நடுவில் யுவான் சுவாங் கூட வந்திருப்பாரு. இது யாருடைய காலத்துலன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்தது லாஸ்ட் உடன்படிக்கைகள். சில உடன்படிக்கைகள் கையெழுத்தாகும். உனக்கும் எனக்கும் அந்த உடன்படிக்கை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில உடன்படிக்கைகள். இதுல நான் வந்து புரந்தர் உடன்படிக்கை பத்தி இங்க சொல்லியிருக்கேன். சோ இதெல்லாம் எந்த வருஷம் கையெழுத்தாச்சு, வருடம் கேட்கலாம். ஓகேவா? வருஷம் எந்த வருஷம் கையெழுத்தாச்சுன்னு கேட்கலாம். சோ அதே மாதிரி யாருக்கும் கையெழுத்தாச்சு, யார் யார் வந்து இந்த உடன்படிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு கேட்கலாம் நமக்கு. சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கைஸ் வந்து பி ப்ரிப்பேர். இதுதான், இவ்வளவுதான் ஹிஸ்டரினா ஏன்ஷியன்ட் இந்தியால இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது எடுத்தவங்க உட்காந்து டாப் டு பாட்டம் அட்டை டு அட்டை படிக்கிறத விட இதை உட்காந்து படிக்கும் போது ஓ இந்த மாதிரி உடன்படிக்கையா, சரி இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா, இந்த மாதிரி ஒரு ஐடியா வர்றதுக்காக தான் நாங்க இந்த வீடியோவை போட்டோம். ஸோ இந்த ஐடியாவில் வந்து உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதெல்லாம் படிக்கலாம் எதெல்லாம் விடலாம்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து எதை படிக்கலாம் எதை விடலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ கைஸ் எல்லாமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.